பிதாவாகிய தேவனாலும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த அருமையான புதன்கிழமை தொழுகையிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் இணைந்து ஜெபம் செய்வோம். அனுதினமும் எங்களுடைய வாழ்வினை நன்மையினால் ஆசீர்வதிக்கின்ற எங்கள் அன்பு நிறைந்த பரம தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை பொழுதிற்காக நன்றியோடு உண்மை நாங்கள் போற்றி துதிக்கின்றோம். தகப்பனே, எங்கள் வாழ்நாளோடு இந்த நாளினையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்தீர். உண்மை போற்றுகின்றோம். இந்த ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெற்று எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இந்த இணையதளத்தின் வழியாக இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளோடும் நீர் இருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். எங்களை உங்களுடைய தூய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று ஞான பாடல் எண் 1 இணைந்து பாடுவோம். ஞான பாடல் எண் 1. பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள் என்கின்ற ஞான பாடலினை நாம் இணைந்து பாடுவோம். ஞான பாடல் எண் 1. முறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இணைந்து படிப்போம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது.
இவைகளில் அன்பே பெரியது. நாம் இணைந்து பயபக்தியோடு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த இறைவேண்டலை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை படிக்க கேட்போம். அதனைத் தொடர்ந்து ஒரு பாடல் பாட கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 35 முடிய. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 35 முடிய. அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாச்சு.
இறை வார்த்தைகளுக்கு ஆயத்தமாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்களுடைய மீட்பெருமாக இருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரம தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கின்றீர். உம்மை நன்றியோடு போற்றி துதிக்கின்றோம். இந்த வார்த்தைகளானது எங்களுடைய வாழ்விற்கு பிரயோஜனமாக அமைய ஆண்டவர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஒரு முறை கூட இந்த தொழுகைக்கு நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் யோவான் 14வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வை குறித்து நாம் இந்த நாட்களிலே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய காலகட்டமானது நம்முடைய வாழ்விலே ஒரு இருண்ட காலகட்டமாக காணப்படுகிறது. நம்மால் ஆலயத்திற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை, ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாத ஒரு நிலை, நாம் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் அநேக கட்டுப்பாடுகள், இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலைகளிலே நாம் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கற்றுத்தருகின்ற காரியம் என்னவென்றால், என்னை நீங்கள் பின்பற்றி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நானே வழி என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தருகின்றார். நம்முடைய வாழ்விலும் கூட நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவரை நாம் சந்திக்க வேண்டும் என்று நம்முடைய வாழ்விலே, கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்விலே அநேக யோசனைகள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் கூறுகின்றார், என்னை நீங்கள் பின்பற்றி என்னை தொடர்ந்து நீங்கள் வந்தீர்கள் என்றால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பின்பற்றுவது இந்த தலையங்கத்தின் கீழாக ஒரு சில வார்த்தைகளை அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தை மையமாக கொண்டு உங்களோடு இந்த நாளிலே நான் பகிர்ந்து கொள்கின்றேன். நாம் படிக்க கேட்ட அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது பிலிப்பு என்று சொல்கின்ற ஒரு நபரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. யார் இந்த பிலிப்பு என்று பார்க்கும் பொழுது இவர் இயேசுவோடு இருந்த சீஷர்களில் ஒருவர் அல்ல. ஆனால் யார் இந்த பிலிப்பு என்று நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்திலே இந்த பிலிப்புவை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. யார் இந்த பிலிப்பு என்றால், பந்தி விசாரிக்கும்படியாக சீஷர்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட 5 நபர்களில் ஒருவன் தான் இந்த பிலிப்பு. அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய காலத்திலே அநேக சீஷர்கள் எழும்பி ஆண்டவருடைய நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்து மக்களை ஆண்டவருக்கென்று ஆயத்தப்படுத்துகின்றார்கள். அநேக கூட்ட மக்களை ஆண்டவருக்கென்று ஆயத்தப்படுத்துகின்றார்கள். அப்பொழுது அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படுவதை அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்ற 7 பேரை உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள் என்று இந்த வசனத்திலே நாம் படிக்கின்றோம். அங்கே என்ன பிரச்சனை ஏற்படுகிறது என்றால், பந்தி விசாரிப்பதற்கு எங்களுக்கு ஆள் இல்லை, எங்களுக்கு போதிய ஆள் இல்லை என்று அங்கே அந்த சபை மக்கள் அங்கே முறையிடுகின்றார்கள். அப்பொழுது இந்த சீஷர்கள் அவரிடத்திலே கூறுகின்றார்கள், இந்த பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்ற 7 பேரை நீங்கள் தெரிவு செய்யுங்கள் என்று அந்த இடத்திலே அங்கே கூறுகின்றார்கள். அப்படி தெரிவு செய்யப்பட்ட 7 பேரில் ஒருவர் தான் நாம் இந்த அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலே படிக்க கேட்ட இந்த பிலிப்பை குறித்து நாம் பார்க்கின்றோம். இந்த பிலிப்பை குறித்து இன்னும் அநேக காரியங்கள் திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இவர் சமாரியாவிலே நடந்த போரிலே பங்கு பெற்றிருக்கின்றார் என்று அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலும், இந்த பிலிப்போடு தான் பவுல் தங்கியிருந்தார் என்றும் அநேக காரியங்கள் இந்த பிலிப்புவை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பிலிப்புவினுடைய வாழ்விலிருந்து எப்படி ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டும், இந்த பிலிப்பு எப்படி தன்னுடைய வாழ்விலே ஆண்டவரை பின்தொடர்ந்தாரோ அதே போல நாமும் பின்பற்ற வேண்டும் என்று சில காரியங்களை குறித்து நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். முதலாவதாக இந்த பிலிப்பு செய்த காரியம் என்னவென்றால், ஆயத்தமாக இருக்கின்ற ஒரு மனிதனாக காணப்பட்டான். எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆயத்தத்தோடு நாம் காத்திருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம்
அதனுடைய 26, 27 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்திரமாய் போ என்றான். அந்தபடியே அவன் எழுந்து போனான் என்று அந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்திலே பிலிப்பு ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அதனை நிறைவேற்றுகின்ற ஒரு வாழ்க்கையினை அவன் வாழ்ந்தான். எப்பொழுதும் ஆயத்தமான ஒரு மனிதனாக பிலிப்பு இந்த இடத்திலே இருப்பதனை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பிலிப்பு என்ன செய்கின்றார் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த காசா என்கிற இடத்திற்கு இங்கு செல்கின்றான். அங்கே அவர் செல்லும் பொழுது ஒரு மந்திரி ஒருவரை அவன் சந்திக்கின்றான். சந்தித்த பொழுது ஆண்டவர் மறுபடியுமாக அவனோடு பேசி, அந்த மந்திரியோடு சென்று சேர்ந்து கொள், அவனோடு நீ இணைந்து இரு என்று அங்கே அவனுக்கு கட்டளை கொடுக்கின்றார். பிலிப்புவும் அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு அதனை நிறைவேற்றுகின்ற ஒரு வாழ்வினை வாழ்ந்தான். இன்று நம்முடைய வாழ்விலே ஆயத்தமாக இருக்கின்ற நிலைமை இருக்கின்றதா என்று நம்மை நாமே சற்று சிந்தித்து பார்க்க இந்த நாட்களிலே அழைக்கப்படுகின்றோம். இந்த பிலிப்பு என்ன செய்தான் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்விலே அவன் கேட்ட உடனே அதை நிறைவேற்றுகின்றவனாக எப்பொழுதும் ஆயத்தமுள்ள ஒரு மனிதனாக அங்கே காணப்பட்டான். நாமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஆசை நம்முடைய வாழ்விலே இருந்தது என்றால், இந்த முதலாவது காரியம் நம்முடைய வாழ்விலும் மிக அவசியமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆயத்தமுள்ள ஒரு மனிதனாக நாம் காணப்பட வேண்டும். இன்று ராத்திரியிலே பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றாலும் அதற்கும் நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து நம்மை நாமே தயாரித்து ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த பிலிப்பு என்ன செய்தார் என்றால், ஆண்டவரை அறிவிக்கின்ற ஒரு மகனாக காணப்பட்டான். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 30, 31 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவைகளின் கருத்து உனக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான் என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம். பிலிப்பு சென்று அந்த மந்திரியோடு சேர்ந்து கொள்கின்றான். அவர்கள் இருவருமாக ஒரு ரதத்திலே பயணம் செய்து போய் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது இந்த மந்திரியார் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை அவர் அங்கே வாசித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது பிலிப்பு அவரிடம் சென்று கேட்கின்றார், நீங்கள் படிக்கின்றது உங்களுக்கு புரிகிறதா என்று அவரிடத்திலே கேட்கும் பொழுது அவர் கூறுகின்றார், ஒருவர் எனக்கு இதை குறித்து விளக்கி கூறாவிட்டால் எப்படி எனக்கு அது புரியும் என்று அந்த இடத்திலே அவர் கூறுகின்றார். அப்பொழுது இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து அந்த மந்திரிக்கு பிலிப்பு அறிவிக்கின்ற ஒரு மகனாக காணப்பட்டான். அப்போஸ்தலர் 8:35 வசனத்திலே படிக்கும் பொழுது, அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். இன்றைய காலகட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு குறித்து அறிந்து கொள்ளாமல் எத்தனையோ மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய சமுதாயத்தில் கூட அநேக பேர் ஆண்டவரை குறித்து ஒரு காலம் அறிந்திராத மக்கள் உண்டு. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் எந்த நிலையிலே இந்த நாட்களிலே காணப்படுகின்றோம்? ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு அறிவித்து அவர்களையும் நாம் ஆண்டவரோடு ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பிள்ளைகளாக இருக்கின்றோமா? இல்லை என்றால் நாம் கடமைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோமா என்று இந்த நாட்களிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பிலிப்பு என்ன செய்தார் என்றால், எப்பொழுதும் ஆயத்தமுள்ள ஒரு மனிதனாக காணப்பட்டான். இரண்டாவது, ஆண்டவரை குறித்து அறிவிக்கின்ற ஒரு மகனாக காணப்பட்டான். மூன்றாவது, இந்த பிலிப்பு செய்த காரியம் என்னவென்றால் ஆதாயப்படுத்துகின்ற ஒரு மகனாக காணப்பட்டான். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 38வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான் என்று அந்த வசனத்திலே பார்க்கிறோம். பிலிப்பு ஆண்டவரை குறித்து அந்த மந்திரிக்கு அறிவிக்கின்றான். அந்த மந்திரியும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் இப்பொழுதே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று பிலிப்பினிடத்தில் கேட்கும் பொழுது பிலிப்பு கூறுகின்றார், உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் சுத்தமுள்ளவராக ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஞானஸ்நானம் பெறலாம் என்று அவர்கள் இருவரும் அந்த தண்ணீரில் இறங்குகின்றார்கள். பிலிப்பு அந்த மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஆண்டவருக்கென்று ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிறதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது பிலிப்பு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையினை அங்கே வாழ்கின்றார். ஆண்டவருடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து அந்த இடத்திலே அவன் ஆயத்தமுள்ளவனாக அங்கே கடந்து செல்கின்றான். இரண்டாவது, ஆண்டவரை குறித்து மக்களுக்கு அறிவிக்கின்ற ஒரு மகனாக காணப்பட்டான். மூன்றாவது, ஆண்டவருக்கென்று ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகின்ற ஒரு மகனாக காணப்பட்டான் என்று இந்த பகுதியிலே நாம் படிக்கின்றோம். கப்பலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த கப்பலானது நீரிலே மூழ்காமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அதனுடைய கட்டமைப்பானது தண்ணீரிலே மிதக்கின்ற அமைப்பிலே அங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி
உலகம் என்கிற கடலிலே நம்முடைய வாழ்க்கை என்கிற கப்பலானது மூழ்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நேராக நம்முடைய வாழ்க்கை என்கிற கப்பலும் கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவரை குறித்து அறிவிக்கின்றவர்களாக, ஆண்டவருக்கென்று எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கின்றவர்களாக, ஆண்டவருக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகின்ற நிலைமையிலே நம்முடைய வாழ்வும் இந்த நாட்களிலே காணப்பட வேண்டும். இந்த நாட்களிலும் நாம் ஆலயத்துக்கும் வர முடியாத நிலைமையிலே காணப்பட்டாலும் கூட நாம் ஆண்டவரை விட்டு பிரிந்து செல்லாமல் ஆண்டவருடைய நிலையில்லாத ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நம்மை நாமே இந்த நாட்களிலே தகுதிப்படுத்திக் கொள்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் கூறுகின்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கின்றேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று நமக்கு ஆண்டவர் கற்றுத் தருகின்றார். இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையினை வாழ்ந்து ஆண்டவருக்கு என்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம் ஒருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவாக நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனை எண் 10வது பாடலினை இணைந்து பாடுவோம். கீர்த்தனை பாடல் எண் 10. போற்றிடுவாய் மனமே நீ பரனை போற்றிடுவாய் மனமே என்ற பாடலினை இணைந்து பாடுவோம். ஜெபம் செய்வோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கின்றேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று கட்டளையிட்ட எங்கள் அன்பு நிறைந்த பரம தகப்பனை, இந்த வேளையிலும் ஆண்டவரை பின்தொடர்ந்து எங்களுடைய வாழ்விலே நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக, ஆண்டவரை குறித்து அறிவிக்கின்றவர்களாக, ஆண்டவருக்கென்று ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இன்றைய நாட்களிலும் கொடுமையான கால சூழ்நிலையிலே நாங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரை உம்மை விட்டு நாங்கள் பிரிந்து செல்லாமல் உம்மை நெருங்கி சேர்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் பாதுகாத்து வழி நடத்தும், தேவைகளை சந்தித்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கின்றோம். எங்களுடைய தேசத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கின்றோம் தகப்பனே. இந்த பயங்கரவாத நோயின் மூலமாக அநேக பிரச்சனைகள் எங்களுடைய
எங்களுடைய மக்கள் மத்தியிலே வந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் தாமே ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுடைய மக்களுக்கு கட்டளையிட்டு எங்களை நீர் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாறு உங்களுடைய சமூகத்தை நாங்கள் கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கின்றோம் தகப்பனே. இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்தமையால் உண்மை நாங்கள் போற்றி துதிக்கின்றோம். ஆண்டவரே, இன்னும் நாங்கள் உண்மை இணைந்து உண்மை சேர்ந்து நாங்கள் உங்களுடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனைகளை பங்கு பெற்ற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். எங்களை உங்களுடைய தூய கரத்திலே தந்து நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கின்றோம். துதி கன மகிமை அனைத்தும் ஆண்டவருக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே சென்று வாருங்கள்.